ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிளர்க்கோட டேல். இது வந்து பிளாக் டு த கேண்டிபரி டேல்ஸில் வந்து வரும். ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமணர் வந்து டேல் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஹாரி பெய்லி வந்து யாரை டேல் சொல்ல கூப்பிடுவான்னா கிளர்க்கை வந்து டேல் சொல்ல கூப்பிடுவான். ஒரு அட்வென்ச்சரான ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிடுவான். காஸ்ட் வந்து கேட்டதுக்கப்புறம் கிளர்க் வந்து அக்ரி பண்ணிக்கிறான். சரி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட டேல் வந்து மொத்தம் 6 பார்ட்ஸ் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் பார்ட் வந்து சலுசோ, ஏ பியூட்டிஃபுல் ரீஜியன் ஆஃப் இட்டாலி. சலுசோ அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பியூட்டிஃபுல் ரீஜியன் அது வந்து சரிங்களா. SALUZZO இட்டாலி. இங்கே தான் வந்து இந்த கதை நடக்கும். லிவ்ஸ் மார்க்யூஸ் நேம்டு வால்டர். ஒரு மார்க்யூஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அவனோட நேம் வந்து வால்டர். ஹீ இஸ் அ நோபல் அண்ட் பிலவ்டு பை ஹிஸ் பீப்புள். அது ரொம்ப நோபலாக இருப்பான். எல்லாராலையும் நம்பிக்கையான ஆள். மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். பட் இன் நெட் அன்மேரிட். அவன் வந்து இன்னும் மேரேஜ் பண்ணவே இல்லை. ஹிஸ் பீப்புள் அர்ஜ் ஹிம் டு டேக் அ ஒய்ஃப் லீஸ்ட் ஹி டை வித் டு ஹையர். அவங்க பீப்புளெலாம் இது பண்ணுவாங்க, நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. He agrees to find a wife but makes them swear they will be devoted to whomever he chooses. நான் சரி ஓகே, பொண்ணு வந்து நான் தான் தேடி போவேன், அவங்க வந்து ரொம்ப டிவோட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தேடி போயிட்டுருப்பான். அப்புறம் வந்து டேட் இஸ் செட் ஃபார் த வெட்டிங். ஒரு வெட்டிங்க்காக ஒரு டேட் வந்து செட் பண்ணிடுவாங்க. ஓகே, பார்ட் 2ல் வந்து இன் அ வில்லேஜ் நியர் வால்டர் பேலசஸ் லிவ் இன் அ புவர் மேன் வித் அ டாட்டர் நேம்டு கிரசிடா. Who is virtuous, lovely and hardworking. Walter had often seen her riding by her, decides that she will be his wife but does not tell anyone. ஒரு புவர் மேன் அவங்க கிங்டம் பக்கத்துலேயே வந்து ஜெனிகுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புவர் மேனோட டாட்டர் பேர் வந்து கிரசில்டா வந்து ஹூ இஸ் வெர்ச்சியஸ். அவங்க வந்து வெர்ச்சியஸாக இருப்பாங்க, லவ்லியாக இருப்பாங்க அண்ட் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். ஓகேவா. வால்டர் ஹேட் அண்ட் ஆஃபன் சீன் ஹர் ரைடிங் பை த டிசைட் தட் ஷி வில் பி ஒய்ஃப் பட் டஸ் நாட் டெல் எனிஒன். அவன் வந்து இவ்வளோ தான் வந்து ஒய்ஃபாக சூஸ் பண்ணியிருப்பான், பட் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லியிருக்க மாட்டான். நெக்ஸ்ட்டு வந்து ஈவன் கிரசில்டா கூட சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அந்தளவுக்கு சூஸ் பண்ணிட்டான். ஆன் ஒன் டே ஆஃப் வெட்டிங் கிரசில்டா கோஸ் டு see the Margus and his bride pass by his but is surprised when he asks her to marry him. டக்குன்னு ஒரு நாள் வந்து அவன் கிங்டமுக்கு வந்து கிங்கம் பார்க்க போயிருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இவன்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுவாங்க மேரேஜை. இவனுக்கு வந்து ஷாக் ஆகிடும். He consents to obey him marriage and their wedding. All the people come to love her for her beauty and her godness. எல்லாருமே அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவரோட பியூட்டி, ஹார்னஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஆஃப்டர் அ டைம் ஹி கிவ்ஸ் birth to a டாட்டர். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டாட்டர் பிறக்கும். The people are pleased but not as pleased as if she had a son. They hope the next child will be a boy. எல்லாருமே வந்து சன் பிறக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் வந்து இது கேர்ள் பிறந்தோடனே இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் வந்து பாய் பிறக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பீப்புள் எல்லாருமே. வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக லாயில் வந்து டெஸ்ட் பண்ணுவான். அதுக்காக வந்து ஹீ ரிமைண்ட்ஸ் ஹர் டு ப்ராமிசஸ் டு ஒபீடன்ஸ் ஷீ மேட் டு ஹிம் அண்ட் ஷீ அஃபர்ம்ஸ் ஷி வில் ஒபே ஹிம் ஆல் திங்ஸ். அவன் வந்து என்ன பண்ணியிருப்பானோ ஒரு கண்டிஷன் போட்டிருப்பான், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னாலும் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு இவ்வளோ உன்னோட லாயரை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிறந்த பையனை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணிடுவா, நம்ம பையனை வந்து கொல்ல தான் போகிறாங்கன்னு நினச்சி ரொம்ப அழுவா.
ஆனால் நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணுவான், சீக்ரெட்டாக இன்னொரு நோபல்கிட்ட கொண்டு போய் இதை வந்து வழங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கிரெசிடா கேர்ஃபுல்லி வாட்ச் சைன் ஆஃப் டிஸ்கண்டென்ட், ஷி நெவர் ஷோஸ் எனி. கிரெசிடா வந்து அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஷி நெவர் ஷோஸ் ஹிம். அதுக்கப்புறம் வந்து யார்ட்டையும் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. பார்ட் 4 வந்து ரொம்ப ஒரு 4 வருஷம் பாஸ் ஆகிடும். ப்ளஸ் வந்து கிரெசிடா வந்து கிவ்ஸ் பெட். அப்புறம் வந்து ஒரு பாய் வந்து பெற்றெடுப்பாங்க. வால்டர் டிசைட் டு டெஸ்ட் ஹர் அகைன் வந்து அவளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, அவளோட லாயல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பிள்ளையை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அவளும் அலோவ் பண்ணிவிடுவா தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. மார்க்யூஸ் ஹேஸ் மர்டர்ட் 2 of his own son. இந்த மார்க்யூஸ் வந்து அவங்க 2 ஓல்சனை கொண்டுட்டான் அப்படின்னு தான் மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த பாயும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு நோபல்கிட்ட வளர்க்க சொல்லுவான். லீவ் கிரெசிடா அண்ட் டேக் டிஃப்ரெண்ட் ஒய்ஃப். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ ஏன் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கா, நீ வந்து கிரெசிடாவை வந்து ஒதுக்கிட்டு நீ இன்னொரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சஜஷன் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தோ இட் இஸ் நாட் டு பி செட் ஹூஸ் சில்ட்ரன் தே ஆர், ஹிஸ் டாட்டர் இன் ஃபேக்ட் இஸ் டு பி அ ப்ரிப்பேர்ட் அஸ் ஹிஸ் நியூ ஒய்ஃப். ஒரு நியூ ஒய்ஃபை வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நோபல் வளர்த்த கொடுத்த ஒய்ஃபே வந்து இதான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிரெசிடா முன்னாடி கொண்டு வந்து நிற்பான். வால்டர் சென்ஸ் கிரெசிடா ஹோம் டு ஹர் ஃபாதர் சேயிங் அ நியூ ஒய்ஃப் இஸ் ஆன் த வே. கிரெசிடாவோட அவங்க வீட்டுக்கே, அவங்க ஃபாதர் ஜெனிகுலா வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சுட்ருவான். அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து வருவாங்க, நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் புது ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிரெசிடா கிட்ட சொல்லுவான். செகண்ட் ஒய்ஃப் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட. அப்போ வந்து she says நீ will never take another husband and wishes him joy. நான் வந்து கண்டிப்பாக 2வது கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் இன்னொரு ஹஸ்பண்டையும் எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் வந்து 2வது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஓகே, பார்ட் 6ல நான் பார்த்தீங்கன்னா தி டே ஆஃப் வால்டர்ஸ் வெட்டிங் அப்ரோச்சஸ் and he summons Cressida to help him prepare to palace for celebration. Cressida வந்து வர சொல்லி செகண்ட் மேரேஜுக்கு நீ தான் வந்து என்னோடய செகண்ட் ஒய்ஃபை வந்து ப்ரைடெல்லாம் வந்து மாற்றணும், மேக்கப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இவ்வளோ வந்து மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டு அந்த 2வது ஒய்ஃப்க்கு வந்து பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுட்ருப்பா. கிரெசிடா என்ன பண்ணியிருப்பா, அந்த செகண்ட் ஒய்ஃப் தான் இவங்க தான் போல அவங்களுக்கு செகண்ட் ஒய்ஃபு, சரி நம்மளே பண்ணி உடனே என்ன பண்ணுவோம், தயவு செஞ்சு இவளையும் வந்து டெஸ்ட் பண்ணாத, அவங்க லாயலாக டெஸ்ட் பண்ணாத, உண்மையாக தான் இருப்ப, பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவான் நம்ம கிரெசிடாக்கு. அட்வைஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணையும் வந்து ஏமாத்திராத, இவளையும் கரெக்டாக வச்சுக்கோ, லாயலாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் நான் வந்து யாரையுமே டெஸ்ட் பண்ண இனிமேல் விரும்பலை, இது வந்து யாரும் கிடையாது, நம்ம நீ ஃபஸ்ட்டு பெற்றெடுத்த பார்த்தியா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுவான். இது செகண்ட் ஒய்ஃப் கிடையாது, நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணுவான். இவன் வந்து இறந்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தா டாட்டர்ஸ் 2 பேருமே வந்திருப்பாங்க. அந்த டாட்டர் தான் மேரேஜ் பண்ணுற மாதிரி இவளை ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்களே தவிர, பட் அவளை மேரேஜ் பண்ண மாட்டான். அவங்களோட டாட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அவனே ரொம்ப வருஷம் கடந்ததுக்கப்புறம் வால்டர் வந்து இறந்துடுவான். வால்டர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களோட சன் தான் திரும்ப வந்து ரூல் பண்ணுவான் அந்த சலுசோ இட்டாலியை. இன் அண்ட் envy the author epilogue Chaucer advised husbands not allow. உடனே இந்த கதை முடிஞ்சோடனே சார்ஜர் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார், இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் ஒய்ஃபை வந்து சந்தேகப்படாதீங்க, அவங்க எப்பவுமே லாயலாக தான் இருப்பாங்க, டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவார். உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணார். இதுதான் வந்து கிளர்க்கோட டேல். தேங்க்யூ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டேல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், மெர்ச்சன்ட்டோட டேல், இதுவும் நல்லாயிருக்கும்.
சொல்கிறேன். தேங்க்யூ.